ஹாய் ஸ்வீட்டார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ரெக்யூஸ் பண்ணி கேட்டது ஹேர் க்ரோத் வீடியோ போடுங்க. நீங்க எப்படி ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுன்றது வீடியோ போடுங்க சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கல ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி தான் எனக்கு ஹேர் இருந்தது. சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணேன். அது இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முடி கொட்டும் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, நம்ம ஹெல்த்தியான இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட ஐடியா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? அதாவது என்ன சொல்றாங்க பொதுவா எல்லாருமே அப்படின்னா, நான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேங்க, ஒரு மாசத்துல எனக்கு இவ்வளவு முடி வளர்ந்துச்சு, 40 டேஸ்ல எனக்கு இவ்வளவு முடி வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. ஆனா நான் நிறைய மார்க்கெட்ல நிறைய ஹேர் ஆயில் வாங்கி ஆன்லைன்ல பார்த்து ஆன்லைன் போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ஹெல்தியான இன்டேக் எடுத்துப்போம், நிறைய சீட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்டேக் எடுத்துக்கிட்டேன். சோ ஒன் பை ஒன்னா என்ன எடுத்துக்கிட்டேன்றதும் என்னடா ஃபுல்லும் பேக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்காதீங்க. இதுதான் என்னோட ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ண மெயின் ஆலை. இது சன்ஃபிளவர் சீட்ஸ், இது பம்கின் சீட்ஸ், இது சியா சீட்ஸ், இது பிளாக் சீட்ஸ். மெயின் ஆலை இவன் தான் முக்கியமான ஆளு. இவனை வச்சு ஹேர் மாஸ்க் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இவனை வச்சு இவங்க 4 பேரே சாப்பிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முடி வரும். லைக் இது என்னன்னா எப்படி எப்படி சாப்பிடுன்றத நான் உண்மை என்ன சொல்றேன். இந்த பம்கின் சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், இது மூணையும் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் 100 கிராம்ஸ் வச்சிருக்கேன். அப்படியே தனித்தனியா இது 50 கிராம் வறுத்துக்கோங்க. இது 50 கிராம், இது 50 கிராம் மூணையும் வறுத்துட்டு டெய்லி மார்னிங் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போதைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் கண்டிப்பா ஒரு ஸ்பூன் நைட்டு தண்ணியில தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னா இந்த சியா சீட்ஸ். அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த சியா சீட்ஸ் ஊற வைக்கும் போதே அதுலயுமே ஒரு 4-5 ஒரு 7-8 கூட போட்டுக்கோங்க. போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்ல நமக்கு எதுக்கோ நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளோ காசு போட்டு கிரீம் வாங்குறோம், ஹேருக்கு எவ்வளோ ஹேர் கலர் பேக் எல்லாம் வாங்குறோம். நம்ம ஹெல்தியா இருக்கணும், நம்ம ஹேரை நல்லா பாதுகாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே பேக்கா சேர்த்து காம்போல 150 200 இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவு பண்ண தப்பே கிடையாது. நான் 1000 2000 எல்லாம் சொல்லல, 1000 2000க்குலாம் நிறைய பேர் செலவு பண்றவங்க இருக்காங்க. பட் நம்ம சிம்பிளா ஹெல்தியான இன்டேக் எடுத்து ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். இது எல்லாமே நம்ம வறுத்து சாப்பிடணும். நான் ஒன் பை ஒன்னா வறுக்கலாம். இவனை பத்தி சொல்லவே இல்ல. இவன் எள்ளு, இந்த செசமி சீட்ஸுக்கு இணை ஈடு வேற எதுவுமே இல்ல. நம்ம ஊர்ல எள்ளு எப்படி கிடைக்காம இருக்கும், எள்ளு கண்டிப்பா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது முக்கியமா இவளையும் சாப்பிடுங்க. இவ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ற ஆளு. டேட்ஸ் தான் சொல்றேன், டேட்ஸ், பிளாக் கிரேப்ஸ், பாதாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீட்ஸையுமே ட்ரை பண்ணுங்க. சீட்ஸ், நட்ஸ், டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு 2 எக்கு சாப்பிடுங்க. நம்ம வெளியில எல்லாம் போனோம்னா கண்டிப்பா பீட்சா பர்கர்னு சொல்லிட்டு எவ்வளவு காஸ்ட்லியா எல்லாமே பெரிய பெரிய வாங்கி போயிட்டு சாப்பிடுறோம். சாப்பிடாம இல்ல, எல்லாமே சாப்பிடுறோம். பட் நம்ம ஹேருக்காக ஸ்கின்னுக்காக நினைக்கும் போது மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண யோசிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீட்ஸ் எல்லாமே வறுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் கண்டிப்பா ஒரு 4 டேட்ஸாவது சாப்பிடுங்க. பாதாம், கருப்பு திராட்சை கண்டிப்பா கம்பல்சரி 2 எக்கு. மெயினா முருங்கைக்கீரை எல்லாருக்குமே கிடைக்கும். கண்டிப்பா முருங்கைக்கீரை 2 நாளைக்கு ஒருக்க கம்பல்சரி சுண்டி சாப்பிட்டாலும் சரி, இல்ல கஷாயம் மாதிரி அந்த முருங்கைக்கீரை சாறு மட்டும் குடிச்சாலும் சரி, இது எல்லாமே சாப்பிட்டாலே கண்டிப்பா முடி வளரும். நான் இதெல்லாம் பண்ணிதான் எனக்கு முடி வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா எனக்கு இப்ப பாதி இது அம்மா ஊருக்கு போயிட்டு அங்க நிறைய தண்ணி மாத்தி மாத்தி போச்சு, ஷாம்பு மாத்தி மாத்தி போட்டு ஹேர் கொஞ்சம் நிறைய கொட்டிடுச்சு. பட் நான் மறுபடியும் இது எல்லாமே ரீகண்டினியூ பண்ண போறேன். ஃபிளாக்ஸ் சீட் 50 கிராம் எடுத்திருக்கேன். போட்டோடனே வெடிக்கும், பார்த்து வருங்க. அடுத்து பம்கின் சீட்ஸ், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சன்ஃபிளவர் சீட்ஸ், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஆளு. அடுத்து நம்ம எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், எள்ளு, இது 4 வறுத்து எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 டேட்ஸ், சியா சீட்ஸ் ஒரு டம்ளர்ல 1 ஸ்பூன் வச்சு டெய்லியும் காலையில எடுத்துக்கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் நான் சொன்ன சீட்ஸ் எல்லாமே கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு 3 மந்த் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். முடி இல்லாத இடத்துல கூட கண்டிப்பா மண்டையில முடி வளரும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு போங்க.
இந்த மாதிரி அடுத்து என்ன ரிலேட்டடா வீடியோ போகணுன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோஸா போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்வீட் ஆர்ட்ஸ்.